திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தால் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், சிவபுரம் போன்ற பல தலங்களையும் வணங்கி திருக்கலையநல்லூர் அந்த இறைவனை தொழுது பாடி அருளிய பதிகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிகத்தில் சிவபிரானது திருவருளை புகழ்ந்தும் புராணங்கள் பலவற்றிலையும் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களையும் இந்த பதிகம் சொல்கிறதுனால இந்த பதிகத்துக்கு மெய்மை புராணம் என்று சிறப்பித்து சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். பெருகும் பதிகம் பிறையணி வால் நுதலால் பாடி பெயர்ந்து நிறை திருவின் மலியும் சிவபுரத்து தேவர் பெருமான் கழல் வணங்கி உருகும் சிந்தை உடன் போந்தே உமையோர் பாகர் தாம் மகிழ்ந்து மருவும் பதிகள் பிற பணிந்து கலையநல்லூர் மருங்கு அணைந்தார். செம்மை மறையோர் திரு கலையநல்லூர் இறைவர் சேவடி கீழ் மும்மை வணக்கம் பெற இறைஞ்சி முன்பு பரவி தொழுது எழுவார் கொம்மை மருவு குறும்பை முளை உமையாள் என்னும் திருப்பதிகம் மெய்மை புராணம் பலவும் மிகச் சிறப்பித்து இசையின் விளம்பினார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காமிக்கிறாரு. இந்த தலம் கும்பகோணம் நீடாமங்கலம் அந்த சாலையில் கும்பகோணத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலம் சாக்கோட்டை என்று அழைக்கப்படுது. இறைவனது திருநாமம் அமிர்த கலசநாதர், இறைவியின் திருநாமம் அமிர்தவள்ளி. இந்த அம்பாள் அமிர்தவள்ளி இறைவனை நோக்கி நின்று திரும்பியுள்ள காட்சி இந்த தலத்துக்கு ஒரு தனி சிறப்பாக இருக்குது. இந்த தலத்தை பற்றி 3 புராண வரலாறு சொல்லப்படுது. ஒன்று, ஊழிக்காலத்தில் உயிர்களை அடக்கிய கலசம் இங்கே தங்கியதுனால தங்கியது, அதனால தான் கலையநல்லூர் என்று பெயர் வழங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, பிரம்மன் இங்கு இறைவனை பூஜித்து பெயர் பெற்ற தலம் என்றும், இறைவன் உமையம்மையின் தவத்தினை கண்டு அம்மைக்கு வரம் கொடுத்து திருமணம் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் அந்த அம்பிகையின் தபசு கோலத்தை ஒரு தனி சன்னதியில் பார்க்கலாம். அந்த தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் வலது காலை மட்டும் தரையில் ஊன்றி இடது காலை மடக்கி வலது தொடையில் ஏற்றின் பொருத்தி மடக்கி அந்த பாதம் மேல் நோக்கி தெரிகிற மாதிரி நிற்கிறாங்க. வலது கரத்தின உச்சி மீது உள்ளங்கை கவிழ வைத்து இடது கரத்தில் தன்னுடைய அடிவயிற்றின் கீழே உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தவம் இருக்கிறாங்க. இந்த கோயிலில் இந்த சந்நிதி தனி சிறப்பு பெற்று விளங்குது. தபசு அம்மனுக்கு 3 பௌர்ணமி தினங்களை 48 அகல் விளக்குகள் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபடணும். அதனால் திருமண தடங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கும் இந்த தலம் சிறந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். குறும்பை முளை மலர் குழலி கொண்டதவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து விரும்பும் வரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர் கோன் கண்ணுதொலன் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணி பொழில் சுளையலின் கரும்பருகே கருங்குவலை கண் வளரும் கலனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே. இந்த பாடலில் முதல்ல ஒரு 4 வரி வரலாறு, பெருமானுடைய வரலாறு சொல்லப்படுது. அடுத்த 4 வரி அந்த கலையநல்லூரில் இந்த இயற்கை வளங்கள் அந்த சிறப்பை பற்றி சொல்கிறாரு. இதில் சொல்லக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னா, சிவபெருமான் உமையம்மையை தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தவச்சாலைக்கு ஒரு முதிய வேதியர் வடிவத்தில் போய் அவங்களோட அன்பை சோதித்து அறிந்து அப்புறம் அவங்கள மணந்து கொண்டார். அந்த வரலாறு இதில் சொல்லப்படுது. அடுத்த பாடல். செருமேவு சலந்தரனை பிளந்த சுடராளி
செங்கன்மலர் பங்கயமா சிறந்த அணுக்கருளி இருள் மேவும் அந்த கண்மேல் திரிசூலம் பாய்ச்சி இந்திரனை தோல் முறித்த இறையவன் ஊர்வினவில் பெருமேதை மறையொளியும் பேரிமுள ஒளியும் பிள்ளை இனம் துள்ளி விளையாட்டு ஒளியும் பெருக கருமேதி புனல் மண்ட கயல் மண்ட கமலம் களிவண்டின் கணம் எரியும் கலைய நல்லூர் காணே. இந்த பாடலில் சிவபெருமான் சலந்தராசுரனை சக்கரத்தால் அழித்து அதுக்கப்புறமா அந்த சக்கரத்தை திருமால் அதை வேண்டி அவர் 1000 மலர்களால் பூஜை பண்ணி அதில் ஒரு பூவை இறைவன் மறைச்சி தன்னுடைய கண்ணை எடுத்து அப்புனது காரணமாக அவருடைய அன்புக்காக அந்த சக்கரத்தை அவருக்கு கொடுத்தாரு. அந்த வரலாறும் தக்கன் வேள்வியில் சிவபிரமாணம் மதிக்காமல் தக்கன் வேள்வி செய்கிறேன் அந்த வேள்விக்கு போன இடத்துல இந்திரனை தோலை துணித்த வரலாறும் அதில் சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம். இண்டை மலர் கொண்டு மணல் லிங்கமது இயற்றி இனத்தாவின் பாலாட்ட இடறிய தாதையை தாள் துண்டமிடு சண்டியடி அண்டர் தொழுதேத்த தொடர்ந்தவனை பணி கொண்ட விடங்கனதூர் வினவில் மண்டபமும் கோபுரமும் மாளிகை சூளிகையும் மறை ஒளியும் வில ஒளியும் மருகு நிறைவெய்தி கண்டவர்கள் மனம் கவரும் புண்டரீக பொய்கை காரிகையார் குடைந்த ஆடும் கலைய நல்லூர் காணே. திருச்சிற்றம்பலம். இதில் மண்ணியாற்றன் கரையில் மணலை லிங்கமாக அமைத்து அங்கே இந்த மாடுகளுடைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாடுகளுடைய பாலை சொரிந்து அதனால் பெருமானுக்கு முழுகாட்டுவார், திருமஞ்சனம் மாட்டுவார் சண்டிகேஸ்வர பெருமான். அவருக்கு அதை பண்ணும் பொழுது அவருடைய தந்தையார் அந்த காலால் அந்த பால் குடத்தை தட்டி விட்ட உடனே அவர் அங்கே பக்கத்தில் இருந்த கோலை எடுத்து அவருடைய தாதை காலை அடிக்கும் பொழுது அது கோடாரியா மாதிரி அவர் காலை வெட்டிடும். அப்படி அந்த செஞ்ச சண்டிகேஸ்வர நாயனார் அது திருவடிகளை தேவர்களும் தொழும்படி செஞ்ச பெருமான் அவருடைய வரலாறு இதில் சொல்லப்படுது. திருச்சிற்றம்பலம். மலை மடந்தை விளையாடி வளையாடு கரத்தான் மகிழ்ந்தவள் கண் புதைத்தழுமே வல்லிருளாய் எல்லாம் உலகுண்டு மூட இருள் ஓடும் வகை நெற்றி உலகுடன் தான் மூட இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றை கண் படைத்துகந்த உத்தமன் உருவினவில் அலையடைந்த புனல் பெருகி ஆனை மறுப்பிடறி அகிலோடு சந்துந்தி மரும் அரசின் தென்கரை மேல் கலையடைந்து கலிகடியம் தனர் ஓம புகையால் கலையடைந்து கலிகடிய அந்தனர் ஓம புகையால் கனமுகில் போன்ற அணிகிலரும் கடைய நல்லூர் காணே. மலைமகள் விளையாட்டாக தன்னோட கரத்தால் இறைவனது கண்களை மூடியதால் எல்லா உலகமும் ஒரே இருள்மயமாக ஆயிடுச்சு. அப்போ அந்த இருள் நீங்கும்படி இறைவன் நெற்றிக்கண்ணை ஒரு கண்ணை தோற்றுவித்து அதிலிருந்து வெளிச்சத்தை உருவம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லப்படுது. நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்த மரர் குறைந்து இறப்ப நினைந்தருளி அவர் காய் வெற்பார்வில் அரவு நான் எரியம்பால் விரவார் புறமூன்றும் எரிவித்த விகிர்த நூர்வினவில் சொற்பால பொருட்பால சுருதி ஒரு 4 தோத்திரமும் பல சொல்லி துதித்திரை தன் திறத்தே கற்பாரும் கேட்பாரும் மாயெங்கும் நன்கார் கலைப்பயில் அந்தனர் வாழும் கலைய நல்லூர் காணே. திருச்சிற்றம்பலம். இதில் சிவபெருமான் திரிபுரம் எரித்த அந்த 3 புறத்தில் இருக்கிறவங்க
சிவ வழிபாடை விட்டு கைவிட்டதுனால தேவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது சிவபெருமான் அந்த முப்புறத்தையும் தன்னோட ஓரம்பால் எரிச்சார் அப்படின்னு சொல்லப்படும். பெற்றிமை ஒன்று அறியாத தக்கனது வேள்வி பெருந்தேவர் சிறந்தோள் பல்கரங்கள் பீடலிய செற்றுமதி கலை சிதைய திருவிரலால் தேய்வித்து அருள் பெருகு சிவபெருமான் சேர்தரும் ஊர்வினவில் தெற்று கொடி முல்லையொடு மல்லிகை செண்பகமும் திரை பொருது வரு புனல் சேர் அரிசிலின் தென்கரை மேல் கற்றினம் நல் கரும்பின் முளை கரிகற்க கரவை கமல் கழுநீர் கவர் கலனி கலைய நல்லூர் காணே. தக்கன் வேள்வியில் வேள்வி தேவனாக இருந்த அந்த எச்சனது தலையும் இந்திரன் தோளும் சூரியன் பல்லும் அக்னி கையும் பகன் என்று சொல்லக்கூடிய மற்றொரு சூரியனுடைய கண்ணும் போகும்படி செய்தாங்க. சிவபெருமான் தக்கன் வேள்விக்கு போய் அழித்த அந்த வரலாறு இதில் சொல்லப்படுது. வீரபத்திரர் மூலம் அந்த தக்கன் வேள்வி அழிப்பார், அந்த வரலாறு சொல்லியிருக்கார். இலங்கையர்கொன் சிரம்பத்தோடு 20 தின்தோளும் இற்றளர ஒற்றை விரல் வெற்பதன் மேல் ஊன்றி நிலங்கிலர் நீர் நெருப்பொடு காற்றாக அசமாகி நிற்பனவும் நடப்பனவாம் நின்மலன் ஊர்வினவில் வளங்கள் பல திரை உந்தி பருமணி பொன் கொளித்து பாதிரி சந்தாகிலினொடு கேதகையும் பருகி கலங்கு புனல் அலம்பி வரும் அரிசிலின் தென்கரை மேல் கையல் உகழும் வயல் புடை சொல் கலைய நல்லூர் காணே. இங்கே ராவணன் கைலாய மலையை எடுத்த அந்த ஆணவத்தின் காரணமாக சிவபெருமான் அவனை தன்னுடைய பெருவிரலால் நெரிப்பார். அந்த வரலாறு இதில் சொல்லப்பட்டிருக்கு. மாலை எனும் காண்பெரிய மால் எரியாய் நிமிர்ந்தோன் வன்னி மதி சென்னி மிசை வைத்தவன் மொய்த்தெழுந்த வேலை விடம் உண்ட மணி கண்டன் விடை ஊரும் விமலன் உமை அவளோடு மேவிய ஊர்வினவில் சோலை மலி குயில் கூவ கோலமயிலால சுரும்பொடு வண்டு இசை முரல பசுங்கிளி சொல் துதிக்க காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்து கசிந்த மன தவர் பயிலும் கலைய நல்லூர் காணே. இதில் திருமாலும் பிரமனும் தன்னுடைய தான் என்ற அந்த தன்முனைப்பால் அடிமுடியை தேடி பெருமானை காண முடியாமல் நின்ற வரலாறு. பொறும் பழமதுடைய சூரன் தாரகனை பொருது பொன்றுவித்த பொருளினை முன்படை துகந்த புனிதன் கரும்பு விழின் மலர் வாழி காமன் உடல் வேவ கனல் விழித்த கண்ணுதலோன் கருதும் ஊர்வினவில் இரும்பு நல் வெண்டிரை பெருகி ஏலம் இலவங்கம் இருகரையும் பொருதலைக்கும் அரிசிலின் தென்கரை மேல் கரும்புனை வெண்முத்தரும்பி பொன்மலர்ந்து பவள கவின் காட்டும் கடிபோலில் சொல் கலைய நல்லூர் காணே. இந்த அசுரனாகிய தாரகன் அவனை போர் செய்து அழிக்க முருகப்பெருமானை முன்பு படைத்ததையும் மன்மதன் உடம்பு அந்த வெந்து அழியும்பாறு செய்த வரலாறு இதில் சொல்லியிருக்கு. தன்கமல பொய்கை புடை சூழ்ந்தழகர் தலத்தில் தடங்கொள் பெருங்கோயில் தனில் தக்க வகையாலே வன்கமலத்தாயன் முன்னால் வழிபாடு செய்ய மகிழ்ந்தருளி இருந்த பரன் மருவிய ஊர்வினவில் வெண்கவரி கரும்பீலி வேங்கையொடு கோங்கின் விரைமலரும் விரவு புனல் அரிசிலின் தென்கரை மேல் கண்கமுகின் பூம்பாலை மதுவாசம் கலந்த கமல் தென்றல் புகுந்துளவு கலைய நல்லூர் காணே. பிரம்மதேவன் சிவபெருமான வழிபட்ட தலங்கள் சீர்காழி, காஞ்சி, திருப்பட்டூர், திருவிரிஞ்சிபுரம்,
அயனீஸ்வரம் அப்படி இன்னும் பல தலங்களும் சொல்லப்படுது. அதில் இந்த கலையநல்லூரும் ஒரு தலம் அப்படின்னு இந்த பாடலில் காமிக்கிறாரு. தன்புன் அழும் வெண்மதியும் தாங்கிய செஞ்சடையன் தாமரையுன் தலைக்கலனா காமர முன்பாடி உன்பலி கொண்டு உழல் பரமன் ஊரையும் ஊர் நிறை நீர் ஒழுகு புனல் அரிசிலின் தன் கலைய நல்லுரதனை நண்புடைய நஞ்சடையன் இசைஞானி சிறுவன் நாவலர் கொணாரூரன் நாவின் நயந்துரை செய் பண்பயிலும் பத்தும் இவை பத்தி செய்து பாட வல்லவர்கள் அல்லலோடு பாவம் இலர்தாமே. இங்கே இருக்கக்கூடிய கலையநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் கங்கையையும் மதியையும் தன்னுடைய சடைமேல சூடி இருக்க பெருமான் அவரை அதாவது நாவல் ஆரூராகிய பாடல் இந்த பாடல்களை பாடுவவங்களுக்கு அல்லலோடு பாவம் எந்த பாவமும் இல்லாமல் அவங்களுக்கு தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.